ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவன் உனக்கே தெரியாமல் ஒரு பொருளை உன் வீட்டிலிருந்து எடுத்து சென்று விட்டான். என் குழந்தையே, இவன் யார்? அப்படி இவன் எடுத்து சென்றது என்ன பொருள் என்பதனை சொல்லிவிடுவதற்காகத்தான் உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இவனின் நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன் என்றால் அதை நீ சந்தேகிக்காமல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று எதுவுமே சொல்லும்படி இல்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு பலவிதமான துன்பங்களை என் குழந்தை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்து கொண்டிருக்கின்றது. உன் தாயானவள் எதுவும் அறியாமல் உன்னை தேடி வரவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்துதான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, வாழ்க்கை தருகின்ற சோதனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இன்னல்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே. என் பிள்ளையின் கண்கள் கலங்கினால் அது இந்த தாயானவளுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமா? அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ இப்பொழுது புரிந்து கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, உன் பக்கத்து வீட்டில் உள்ளவளினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா என் குழந்தையே? இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. என் பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையினால் சில காலமாகவே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவிர்ப்பதை உணர்ந்த உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு ஒரு கெடுதலை நடத்திவிட நினைத்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக உன் வீட்டை நோக்கி எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு சுற்றி திரிகின்ற இவனோ நடத்திய விஷயம்தான் இந்த தாயானவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. ஏனென்றால் இவன் உன் வீட்டிற்கு வந்து எப்பொழுது இந்த பொருளை இங்கிருந்து எடுத்து சென்றானோ அப்பொழுதிலிருந்து நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன். அப்பொழுதிலிருந்து நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் அறிவேன். உன்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல பிரச்சனைகள், நல்ல பிள்ளை போல பேசிக்கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னிடத்திலிருந்து இதை எடுக்க நினைத்ததை ஒரு பொழுதும் இந்த தாயானவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக உருவாக்கி தருகின்றது. இந்த மனிதர்களுக்கு இடையில் நுழைந்து ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை எண்ணி நீ இனிமேலும் கலங்காதே. இவர்கள் எதை எடுத்தார்களோ அதை நான் உனக்கு தருகின்றேன். உன் அம்மா நீ இழந்ததை நான் மீட்டு தருகின்றேன். என் பிள்ளை, நீ இதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதும் உனக்காக நான் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்பதும் என்னாலும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா? என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா?
அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ பேரதிசயங்களோடும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் சரி உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற உன் தாயானவள் நான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும். இவர்கள் உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நீதானே. இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தது யார் என்று நீதானே. இவர்களுக்கு அத்தனை இடத்தையும் கொடுத்தது நீதானே. என் குழந்தை, இது உனக்கும் தெரியும் அல்லவா என்பதனை இதனை உணர்ந்து நீ கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த தாயானவள் உன்னை தேடி வந்த பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை அற்புதங்களையும் நான் உனக்காக நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ எதையும் கடந்து சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் தாண்டி நீ உனக்குள் இருக்கின்ற ஒரு வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டிருந்தாயானால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் நான் உன்னுடனே உன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, சந்தோஷமாக நீ வாழ வேண்டும். அதை மட்டும் நீ நினைத்துவிட்டால் போதும். இனிமேல் உன் அம்மா உன்னை வழிநடத்தி நான் சென்று விடுவேன். அம்மா உன்னை இந்த மாற்றங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன். என் குழந்தையே, இவர் செய்த சூழ்ச்சி அப்பேற்பட்ட சூழ்ச்சி. உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளையும் இங்கு அதிகமாக இவர் பேசி கொண்டிருக்கின்றார். தேவையில்லாத விஷயங்களையும் இவர் அடிக்கடி இங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தீய எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள். தீமையான விஷயங்களை சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதிலும் இருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கெடுத்துவிட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாத படிக்கு உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி வைத்து விட்டார்கள். நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் நீ மன்னிக்கவே கூடாது. என் தங்க குழந்தையே, இவர்கள் உனக்கு கெடுதலாகத்தான் இருக்கின்றார்கள். நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் கெடுதலாகத்தான் நடத்தியிருந்தார்கள் என்பது உண்மை. என் குழந்தையே, உன் தாயானவள் கண்டதை எல்லாம் சொல்லவா? உன் வீட்டிற்குள் நுழைந்த இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஒவ்வொருவரின் மனநிலையும் முதலில் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் உன்னை சுற்றி எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களின் மனதினை அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள். இந்த காயத்தினால் பலவிதமான சோதனைகளை எல்லாம் இவர்கள் தாங்கிக் கொண்டு மேலும் பல வேதனைகளுக்குள் சிக்கிக்கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் மனதில் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதனால் இப்பொழுது இவனோ அங்கே குதூகலத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றான். என் பிள்ளையை, இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது அந்த நிம்மதியைத்தான். அது உனக்கும் தெரியும் அல்லவா? இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது உன் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தை அல்லவா? அதனால்தான் அம்மா என்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் மேலும் கஷ்டங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்த நினைத்து விட்டார்கள். உன்னோடு என்றென்றும் உன் அம்மா நான் வரும்போது பொழுது இதை நான் உனக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் குழந்தை நல்லபடியாக நான் மீட்டெடுக்க வேண்டும். என் பிள்ளைக்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? என்னாலும்
என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களிலிருந்து நல்லதொரு நிலைமையை நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகின்றேன். ஆனால் அதுவெல்லாம் நடக்காமல் போய்விடுகின்றது. இந்த மனிதர்களின் தீய எண்ணங்கள் உன் வீட்டை சுற்றி சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றதே. உனக்கு நடப்பதையெல்லாம் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்களே. முதலில் இது போன்ற எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் இவர்களை அனுமதித்தது யார்? உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தானே. இப்பொழுது எதுவும் நடக்காமல் தவிர்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையை, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. தாலும் கிடைக்காத வரமல்லவா இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதம். இன்று என் குழந்தைக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கின்றது என்றால் என் பிள்ளை, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் நிறைய இருக்கின்றது என் தங்கமே. எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள். எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள். யாரும் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சேர்த்து வைப்பது கிடையாது. நீ நல்லதை செய்தாலுமே அதில் ஒரு குற்றம் குறைகளை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று என் குழந்தை, நீ வருத்தப்பட்டு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா? என் தங்கமே, உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ உண்மையாக ஒரு விஷயத்தை செய்வதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி என்றால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி, வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உன்னை உன் அம்மா நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த அம்மாவின் உன் இல்லத்தில் நின்று கொண்டிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்த சில நல்ல மனங்களை கொண்ட மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மனது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லாதபடி ஆகும். இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். ஒருவேளை நாளை அவர்கள் இறந்து விட்டால் அதை கூட அவர்கள் எடுத்து செல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. என் தங்க பிள்ளையே, அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா? இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. கஷ்டங்களை வளர்த்தவர்களை விட கஷ்டங்களை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் என் தங்க குழந்தையே. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு வலி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும். ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்று ஆணவத்தில்தான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகின்றது. என் குழந்தையே, மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் அதனால் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவருடைய செல்வமோ பொருளோ கிடையாது. போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும். என் தங்க குழந்தையே, ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ இந்த நிலையில்தான் இப்பொழுது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே. அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுகின்றாய். நீ மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நேரம் நீயாகவே உருவாக்கி கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே, உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும்.
உனக்காக வேறு யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க முடியாது அல்லவா? அப்படி வேறு யாரும் நிரூபித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரையும் ஒரு அடியாக திருத்திவிட முடியாது அல்லவா? என் குழந்தையே, என்னவோ எண்ணங்கள் உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்று உன் அம்மா நான் அறிவேன் அல்லவா? என் தங்க பிள்ளையே, எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து என் மேல் வந்து கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை நான் ஒருபொழுதும் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள். அது மட்டுமல்ல, அவர்களின் வேண்டுதலுக்கு ஒருபொழுதும் நான் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையான அன்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும். என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என் தங்க பிள்ளையே, உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே நீ முழுமையாக நம்பி கேட்டு விடாதே. ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக நம்பிவிட பார்த்தால் ஒன்றுமே தெரியாது. அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வலியும் வேதனையும் என்னவென்று. வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நான் இன்னொருவருக்கு கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போல அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படி என்றால் அப்பொழுது நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அதை விட்டு கொடுத்து ஒருவர் சுலபமாக இருந்து கொண்டு கஷ்டமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் நிச்சயமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் தங்க பிள்ளை, வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நமக்கு வரும் பொழுது மட்டும்தான் அது புரியும். அவர்களுக்கு எத்தனை வேதனை மற்றவர்களும் அடைந்திருப்பார்கள் என்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை வழிகளை அவர்களும் கடந்து வந்திருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் என்று உனக்கு தெரிய வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, நீ இப்பொழுதே உன்னுடைய மனதை வலிமையாக்கி கொள்ள வேண்டும். இனி வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சோர்ந்து போய் நிற்கக்கூடாது. இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் நீ கவலைப்படாதே. இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும். என் பிள்ளையே, என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறையக்கூடாது. நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது இன்னும் அதிகமாக வர வேண்டும். ஒரு பொழுதும் குறைந்துவிடக்கூடாது. நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்ல என் பிள்ளையே, நீ எல்லா வசதியும் வாய்ப்போடு இருக்க வேண்டும். பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும். அன்போடு இருக்க வேண்டும். கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் என் பிள்ளை அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும், அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் என்று அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை. உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்களைத்தான் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும். உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும். உனக்கான உயர்ந்த நிலைமையை நீ அடையத்தான் போகின்றாய். ஆனால் தற்பொழுது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள். மற்றவர்களை நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது, செய்யவே செய்யாது. ஏனென்றால்
என்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அவர்கள் வசதியாக இல்லை என்றாலும் எதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும்? அதே போலத்தான் நான் வசதியாக இருக்கின்றாய், சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது. உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் பல பிரச்சனையிலேயே இருந்தார்கள், குடும்ப பிரச்சனையில் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது என்று, உழைப்பால் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று, அவர்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும். உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து வேறு யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.